ஐயப்பனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஐயப்பன் கிரகஸ்தரா காட்சி தரும் ஆலயம்தான் ஆரியங்காவில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவில். சபரிமலையில் காட்சி தரும் ஐயப்பன் பிரம்மச்சாரியாகவும் அவரை ஆண்கள் மட்டுமே தரிசிக்கிறார்கள். ஆனால் ஐயப்பன் தம்பதியோடு காட்சி தரும் ஆரியங்கா சாஸ்தா கோவிலில் பெண்கள் தம்பதியராக ஐயப்பனை தரிசிக்கிறார்கள். இந்த கோவிலில் மூலவராக ஐயப்பன் காட்சியளிக்கிறார். கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஆரியங்காவூர் என்ற இடத்தில் இந்த கோவில் உள்ளது. திருவிதாங்கூர் மன்னருக்கு பாண்டிய நாட்டிலிருந்து பட்டுத்துணி நெய்து கொண்டு செல்லப்படுவது வழக்கமாகும். அப்படி பட்டுத்துணி எடுத்து செல்லும் ஒரு வியாபாரி தன் பருவ வயதை அடைந்த தன் மகள் புஷ்கலாவையும் உடன் அழைத்து செல்கிறார். பாண்டிய நாட்டிலிருந்து திருவிதாங்கூர் சென்று கொண்டிருந்த அவர்கள் இரவு நேரமாகி இருட்டியதால் ஆரியங்காவூர் தர்மசாஸ்தாவிடம் தன் மகளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு தான் இந்த பட்டு துணியை மன்னருக்கு கொடுத்துவிட்டு வருகிறேன் என்றார் வியாபாரி. புஷ்கால தர்ம சாஸ்தாவிற்கு கோவிலை அழகுபடுத்துதல், பூ பறிப்பது போன்ற வேலைகளை செய்தாள். ஒரு கட்டத்தில் அவள் ஐயப்பனுடன் காதல் கொண்டாள். திருவிதாங்கூர் சென்று திரும்பிக் கொண்டிருந்த வியாபாரியை மதம் கொண்ட யானை ஒன்று துரத்தியது. அப்போது ஒரு இளைஞன் அந்த யானையை விரட்டி வியாபாரியை காப்பாற்றினான். அந்த வியாபாரி, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞன், உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று கேட்டான். வியாபாரி சம்மதம் தெரிவித்த பிறகு அந்த இளைஞன் மாயமாக மறைந்தான். ஆரியங்காவுக்கு வந்த வியாபாரி காட்டில் தன்னை சந்தித்த இளைஞன் ஐயப்பன்தான் என்பதை உணர்ந்து கோவில் பூசாரியிடம் வியாபாரியும் புஷ்காலவும் நடந்ததை கூறி ஐயப்பனும் புஷ்காலவும் திருமணம் செய்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் புஷ்கால திருமண நிகழ்வு மார்கழி மாதம் நடைபெறும். ஐயப்பனுக்கு பூரணி என்ற இன்னொரு மனைவியும் சத்யகா என்ற மகன் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சபரிமலையில் பிரம்மச்சாரியாக காட்சியளிக்கும் ஐயப்பன் ஆரியங்கா சாஸ்தா கோவிலில் கிரகஸ்தராக காட்சியளிக்கிறார். திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோவிலில் வேண்டுதல் செய்தால் திருமணம் நடக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது.